இப்போ இந்த இதை இப்போ நான் போட்டதை ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தா, இந்த நம்ம குரூப்பில் இருக்கிறதா இந்த சந்நியாசம்ன்றதுல வந்து குடும்பத்தில் இருந்துட்டு சன்னியாசமாக போகிறது வந்து தப்பு இல்லையா, குடும்பத்தில் இருக்கவாள்லாம் என்ன ஆவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தா. அவளுக்கு ஒரு பதில் சொன்னேன். அந்த பதிலை நான் குரூப்லேயும் போடுறேன், கேட்டுக்குவோம். இல்லை பாபு, ஒரு சம்சார சாகரத்தில் இல்லாமல் சன்னியாசியான அந்த சன்னியாசிக்கு மதிப்பு கம்மி. சன்னியாசம் வந்து நேராக பிரம்மச்சாரி சன்னியாசம் ஆகக்கூடாது. பிரம்மச்சாரி சன்னியாசம் ஆகிறதுன்றது உண்டு. அது அது ரொம்ப ரொம்ப அது அது ரொம்ப ரேர். அது மாதிரி பிரம்மச்சாரி சன்னியாசம் வருது, சம்சாரத்தில் வந்துட்டு தான் சன்னியாசம் ஆகணும். ஆனால் சன்னியாசம் ஆகும்போது என்னென்னா, ஒரே எண்ணம், படைத்தவன் வந்து எல்லாத்துக்கும் வழி பண்ணுவான். நம்மளை படைச்சவன் தான் நம்மளோட ஒய்ஃபையும் படிச்சிருக்கான், நம்ம குழந்தைகளையும் படிச்சிருக்கான். நமக்கு இந்த பற்றற்ற நிலையை கொடுத்துருக்கதான் அவன் தான். நம்மளே வந்து இந்த பற்றற்ற நிலைக்கு ஏன் கொண்டு போனான்? அவனால் அவளை காப்பாற்ற தெரியாதான்னு அதுதான் தோணணும். படைச்சவன் அவன் தெடி வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ற மாதிரி அந்த படைப்பை உருவாக்கினவன் அவன் பார்த்துப்பான்ற அந்த எண்ணம் மனசில் வந்துடணும். நடக்கும் அது. ஏதோ எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் எல்லா ஜீவனும் புழு பூச்சி காக்கை பூனை நாய் எல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்கு உலகத்தில். பிறந்த நாயெல்லாம், பிறந்த நாய்க்குட்டி 4 குட்டி போடுறது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறந்து போயிடுது. அந்த தன்னோட குட்டின்றதே மறந்து போயிடுது. அந்த 4 குட்டியும் உயிரோட வாழ்ந்துட்டு தானே இருக்கு, வாழாம இல்லையே. அந்த 4 குட்டி எப்படி வாழறது? அந்த நாய் அம்மா, அந்த நாய் அதுக்கு அந்த அப்பா நாய் வந்து அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, போயிட்டே இருக்கு. மாடு கண்ணுக்குட்டி போடுறது, அந்த மாடு கண்ணுக்குட்டிக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. அம்மா கூட பால் கொடுக்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அம்மா அம்மா வேலையை பார்த்துக்கணும். அது மாதிரி சொல்றாரு அதுல. அதுல மனு தர்மத்தில் சொல்றது என்னன்னா, அது மாதிரி சொல்ற ஒரு லெவலுக்கு அப்புறம் அவளுக்கெல்லாம் முடியும். அவாவா பொழைச்சிக்கணும், அவாவா இருந்துக்கணும். அவளுக்கு தன்னைத்தானே இப்போ நம்ம நடத்திக்கிறதுக்கு, அந்த வழி நடத்திக்கிறதுக்கு வந்து வந்த அப்புறம் நம்ம வெறும் மனித சமுதாயத்தில் மட்டும்தான் இது. மனுஷா மட்டும்தான் ஐயோ என் கொள்ளு பேர இப்படி இருக்கானே, நான் 3 தலைமுறைக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பிள்ளைய பற்றி, பிறந்திருக்கிற ஒரு பிள்ளைய பற்றி கொள்ளு பாட்டி கவலைப்படுறது. எள்ளு பாட்டி கொள்ளு பாட்டி, இன்னும் எள்ளு பாட்டி என் பொண்ணு பேத்திக்கு கல்யாணம் ஆகி பார்த்துட்டு நான் போய் சேரணும்னா, இது எப்போ இந்த பேத்தி கல்யாணம் ஆகுது, எப்போ போய் சேர்றது? அது வரக்கூடாது. அது மாதிரி அதுதான் திருப்பி திருப்பி சம்சாரம்ன்றது. அதுதான். அதுக்குள்ளேயே பூந்து ஓய்ந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நீ குளிக்க குளத்துல இறங்கினா குளிச்சு பிடிச்ச உடனே கரையேறணும்ல. எனக்கு குளத்துல இருக்கிறதுக்கு ஆசையா இருக்குன்னா குளத்துலயே இருந்துட்டு இருக்க வேண்டியதுதான், கரையே பார்க்க முடியாது அப்புறம். அந்த மாதிரி ஆயிடும். அதனால்தான் அது வந்து சம்சார சாகரம்ன்றது. சம்சார சாகர சமுத்திர அணைக சேது. நம்ம சுப்பிரபாதத்தில் சொல்றோம் இல்லையா, சம்சார சாகர சமுத்திர அணைக சேது. அது சமுத்திரம். உனக்கு ஒன்று அது வெளியில் அனுப்பவே அனுப்பாது. திருப்பி திருப்பி புள்ள பிறக்கும், பேரம் பிறப்பான், அவனுக்கு பேரம் பிறப்பான், அவனுக்கு பேரம் பிறப்பான், அவனுக்கு அண்ணா இருப்பான், இவனுக்கு தம்பி வருவான், அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும், இவன் எப்படி இருக்கான், இப்படி தான் உனக்கு திருப்பி திருப்பி. அதான் ஜென்ம சம்சாரம் வந்தது. அதான் சம்சாரம். இது சம்சார சமுத்திர அணைக சேது. சமுத்திரத்துக்கு அணை கட்ட முடியுமா? அது மாதிரி தான் சமுத்திரத்தை விட்டு நீ வழியில் வரணும். சம்சாரன்றது சமுத்திர அலை மாதிரி வந்துட்டே இருக்கும், லைனாக வந்துட்டே இருக்கும். பிறக்கிறது, வளர்றது, குழந்தை பெருசான உடனே அதுக்கு வந்து படிக்க வைக்கிறது, அது படித்து முடிச்ச உடனே கல்யாணத்தை பண்ணுறது, கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு. அது இப்படியே இது வந்து திருப்பி 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 மைண்டெல்லாம் அதுலேயே தான் சுற்றின்னு இருக்கும். அதை விட்டு வெளியே வரவே வராது. பெருமாளோட சிந்தனைக்கு மனசை கொண்டு வரணுன்றதுக்காக அதை சொல்கிறேன். அது மாதிரி வரவாளால் மட்டும்தான் சன்னியாசம் எடுத்துக்க முடியும். இப்போ இருக்கிற சன்னியாசிகளில் எனக்கு தெரிஞ்சு, அது நான் என் வாயால் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். ஒருத்தர் கூட இல்லை. இப்போ இருக்கிற வரல ஒருத்தர் கூட இல்லை. ஒரு தடவை உனக்கு டைம் இருக்கா, கேட்குற மாதிரி இருக்கியா? ஒரு தடவை நானும் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 பேர் ஒரு இதுக்கு போயிருந்தோம். இப்போ அந்த கோனே ஃபால்ஸ் இங்கே ஒன்று இருக்குது புத்தூர்கிட்ட. அந்த கோனே ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். அந்த ஃபால்ஸுக்கு கீழே ஒரு சன்னியாசி உட்காந்துருந்தான். அவர் பாட்டுக்கு என்னவோ அங்கே ஒரு லிங்கம் இருக்குது, சின்னதாக லிங்கம். அது என்ன ஒன்றும் இல்லை, கோயில் மாதிரிலாம் இல்லை, வெறுமை அப்படியே தரையில் அந்த குளத்தக்கரையில் ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு தண்ணி எடுத்து விடுறார், அந்த லிங்கம் தலைமை விடுறார், என்ன பண்ணுறார், உட்காந்துக்கிறார். அது பக்கத்தில் உட்காந்துருக்கார். அந்த லிங்கத்துக்கு வெளியே சாஞ்சிட்டு அப்படியே தூங்குறார், அப்படியே இருக்கார். இன்னும் இவர் இப்படி இருக்காரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸு கும்பல்லாம், நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நாங்கள் கொண்டு போய் காசு கொடுத்தோம்.
காசு ஆளுக்கு எல்லாரும் அப்பெல்லாம் 5 ரூபா 10 ரூபான்றது பெரிய விஷயம். எல்லாரும் ஆளுக்கு 2 ரூபா 3 ரூபா எல்லாம் போட்டு, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுக்கு 2 ரூபா 3 ரூபா 4 ரூபாய் எல்லாம் போட்டு ஒரு சில்லறையா ஒரு 20 30 40 ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்த மாதிரி இப்படி 2 கையிலையும் வாங்கி இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு அப்படி இப்படி விசிறி விட்டாரு பாரு மேல ஆகாசத்துல. அது பாட்டுக்கு எல்லா நோட்டும் அங்கேயும் அப்பெல்லாம் 1 ரூபா நோட்டெல்லாம் நிறைய உண்டு. 1 ரூபாய் 2 ரூபாய் எங்கேயோ பறக்குறது. அது பாட்டுக்கு மேல மிரண்டு போய் நாங்க என்ன பண்றதுன்னே புரியல. ஒண்ணுமே இல்லை. அப்படியே அப்படியே தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு பேசாம இருக்காரு. ஒண்ணுமே அவர் அந்த தான் கையில வாங்கினோம், தூக்கி போட்டோம், தான் தப்பு பண்ணோமா நல்லது பண்ணோமா பண்ணது சரியா தப்பானே தெரியல. அப்படியே இருக்காரு. அவர் பாட்டுக்கு அப்படியே பேசாம மறுபடியும் அதே மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. அப்பதான் நான் சொன்னேன் இவன்கிட்ட, ஐயா நீ இந்த காசு கொடுத்தால இவர் அதுக்கெல்லாம் வரமாட்டாரு, இவர் அந்த சன்னியாசி இல்லை, நீ வாங்க. அப்புறம் நாங்கள் வெளியில வந்தோம். மேலே வந்து எல்லாம் குளிச்சுட்டு கரையேறி போகும்போது பார்த்தா பக்கத்தில் மாமரம் இருந்தது. போய் 4 மாம்பழம் பறிச்சோம். 4 மாம்பழம் பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். எடுத்துட்டு வந்து நான் எடுத்துட்டு அந்த சன்னியாசிக்கிட்ட கொடுத்தேன். வாங்கிட்டார். 4 மாம்பழத்தையும் வாங்கினார். 3 மாம்பழத்தை ஈஸ்வரன் கிட்ட பக்கத்தை உட்காந்துச்சார். 4வது மாம்பழத்தையும் வச்சார். மறுபடியும் எடுத்துட்டு போய் தண்ணியில் 2 ஒரு மாம்பழத்தை அலம்பி எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஈஸ்வரன் கிட்ட வச்சார். கொஞ்சம் நேரம் என்னமோ முணுமுணுன்னார். அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டார். அப்போதான் தெரிஞ்சுது மனுஷனுக்கு வந்து சன்னியாசிக்கு தேவை வயத்துக்கு ஏதோ ஒன்று வேணும், அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு. மற்றபடி இந்த காசு பணம் இதுலாம் பற்று ஆவது தான் சன்னியாசி. நான் பார்த்த கடைசியில் உண்மையான சன்னியாசி, கடைசி உண்மையான சன்னியாசியை நான் என்னோட 25 26 வயசில் பார்த்தேன். அதுவும் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியாக இருந்த மாதிரி அங்கே ஒரு 10 பேர் போனோம், டூர் போனோம். திருப்பதிக்கு போனப்போ அந்த கோனே ஃபால்ஸுக்கு போனோம். அப்போ அங்கே நடந்தது. இப்போ நான் இதில் இருக்க 2 3 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கா, அவங்ககிட்ட சொல்லுவேன் நான் அதை. அது மாதிரி சன்னியாசம்ன்றது வந்து இப்போ இது இல்லை. இது இப்போ இருக்கிறது சன்னியாசமே இல்லை. இதெல்லாம் என்னென்ன அது நம்ம வாயால் தப்பாகவும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சன்னியாசம் இல்லை. சன்னியாசம்ன்றது நான் அந்த பார்த்த சன்னியாசி, கடைசி சன்னியாசி நான் பார்த்த சன்னியாசி அவர் தான். வேறு யாரையுமே சொல்ல முடியாது. சங்கராச்சாரியார் இருந்திருக்கார், ஆதிசங்கரர் இருந்திருக்கார். அதில் ஓரளவுக்கு வந்து இந்த சந்திரசேகர சரஸ்வதி இருந்திருக்கார். ஏன்னா அவர் வந்து இந்த மடத்துக்கு சொத்துக்கள்லாம் சேர்ந்து போச்சு, அதையெல்லாம் ஏதாவது பண்ணி ஆகணும், மெயின்டைன் பண்ணி ஆகணுன்றதுக்காக அவர் அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். வழிய அவரை பொறுத்த வரைக்கும் யாரையும் வெறுக்கிறதும் இல்லை, கூப்பிட்டு வச்சுக்கிறது இல்லை, பக்கத்தில் சேர்த்துக்கிறதும் இல்லை. வெறுமை அப்படி பார்த்துட்டு கண்குள்ள பார்த்து கடாட்சம் பண்ணி அனுப்பிடுறது, அதெல்லாம் எல்லாம் ஓரளவு இருந்தார். அவ்வளோதான். தேங்க்யூ. அதில் இன்னொன்று என்னென்னா, பிரம்மச்சாரி சன்னியாசமாகும் போது அவன் மனசில் சில ஆசைகள்லாம் இருக்கும். பெண்கள் சம்பந்தமான ஆசைகள் மனசில் இருக்கும். அந்த ஆசை என்னன்னு தெரியாமலே அவன் சன்னியாசியாக இருந்தான்னா அவனால் அதில் சன்னியாசத்தில் மனசை லயிக்க முடியாது. அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டான்னு வையே, இவ்வளோதானா அப்படின்றது தோணும், மனசில் தோணும். அப்போ தான் அவனால் அந்த சன்னியாசத்தை பூர்ணமாக ஏற்றுக்க முடியும். இல்லாட்டா அவன் எவ்வளவுதான் சன்னியாசம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கூட கொஞ்சோண்டு அடிமனசில் அவன் வந்து ஒரு பெண்களுடைய அந்த டேஸ்ட்டு பார்க்கல அப்படின்றது இருக்கும். அது ரெண்டாவது யாராவது பெண்கள் வந்தால் மனசுலையும் வந்துடும், மனசில் தானாகவே வந்துடும், அந்த விகல்பம் வந்துடும். அதனால அந்த சன்னியாசத்துக்கு அது உதவாதுன்னு பிரம்மச்சாரி எல்லாத்தையும் பார்த்துடணும். எல்லாத்தையும் பார்த்து இது இப்படிதான் இருக்கும். மாங்காய்னா மாங்காய் புளிக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். சாப்பிடாமலே மாங்காய் புளிக்குன்றது, புளிப்புன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. புளிப்பு என்னன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் புளிக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி அது அர்த்தம்.